ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜனவரி மாசத்துக்கான 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ரூ. 300 தரிசனமும், அதே மாதிரி பிப்ரவரி மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட்ஸ் வந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இதுல வந்து புக்கிங் நிறைய பேர் வந்து புதுசா புக் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி புக் பண்றவங்களுக்கு இதோட ப்ரொசீஜர் தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து எப்படி ஃபாஸ்டா புக் பண்ணலாம், புக் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்லாம் வரும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமே இதுல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. பேமெண்ட் பேஜுக்கு அப்புறம் எப்படி வரும், ஸோ அதை எப்படி புக் பண்றது, ஃபாஸ்டா பண்ண முடியல, எல்லாமே டைப் பண்ணி போறதுக்கு இடையிலே வந்து புக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருது, அந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படின்றனால கண்டிப்பா இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா புக் பண்றவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். ஒவ்வொரு மந்த்துமே நான் கண்டிப்பா ரூ. 300 தர்ஷன் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா புக் பண்றது அப்படின்ற எல்லா விஷயமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஆஃப்லைன்ல கவுண்டர்ஸ்ல வந்து வைகுண்ட துவார தரிசனம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கவுண்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து 12ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் 12ஆம் தேதி தான் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால 9, 10, 11 இந்த 3 நாட்களுக்கு தரிசன டிக்கெட் இல்லாதவங்க தயவு செஞ்சு திருமலைக்கு போகாதீங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க சாமி பாக்குறதுக்கு. உங்ககிட்ட டிக்கெட் இல்லை அப்படின்னா 12ஆம் தேதி அதுக்கு மேல வந்து பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட். பொங்கல் டைம்ல நான் போகலான் இருக்கேன்னா தாராளமா போங்க. டைரக்ட் தர்ஷனும் இருக்கும், அதே மாதிரி டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய தர்ஷனமே இருக்கும். 2 தர்ஷனமும் பார்க்கலாம். 11ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த வைகுண்ட துவார தரிசனம் வந்து இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் 300 தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் வந்து எப்படி இருக்கும்னா, நாளைக்கு காலையில ஷார்ப்பா வந்து 10 மணிக்கு தான் உங்களுக்கு இந்த இடத்துல இங்க மேல எப்படி நீங்க ரெட் கலர் லிங்க் பாக்குறீங்களோ அதே மாதிரி லிங்க் வந்து கொடுப்பாங்க. சில டைம் வந்து நமக்கு ஒரு 9:45 அந்த மாதிரி டைமுக்கு கூட லிங்க் இருக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா வந்து 300 தர்ஷன் ஓபன் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து இந்த 10 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து வச்சிருக்காங்க. அதனால நாளைக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷார்ப்பா நீங்க வந்து ஒரு 9:45 10க்குள்ள வந்து வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபாஸ்டா புக் பண்ணணும்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே இந்த வெப்சைட் வந்துருங்க. கரெக்டா வந்து நமக்கு வெப்சைட் வந்து சப்போஸ் லிங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம வெயிட் பண்றோம்னா அந்த டேபை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஷார்ப்பா 10 மணிக்கு நமக்கு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வர்ச்சுவல் கியூ வந்து இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா கியூ கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபாஸ்டா வந்து புக் பண்ண முடியும். அது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு 2-3 டேப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க போன்ல புக் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அப்போ வந்து எதுல நமக்கு கம்மியா கிடைக்குதோ அந்த டேப்ல நம்ம சீக்கிரமா வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் இந்த கேப்சா கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேலன்ஸ் இருக்க 12ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி மாசமும் வந்து கிரீன்ல வந்து காட்டும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு லாகின் பண்றதுக்கான வர்ச்சுவல் கியூ வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 9க்கு முன்னாடி அதாவது 10 o'clock முன்னாடியே வந்து நம்ம லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் ஸ்லாட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ப்பா 10 o'clock ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிரீன்ல வந்து காட்டும். இதுல எந்த ஆப்ஷன் வந்தாலும் நீங்க லாகின் பண்ண முடிஞ்சா முன்னாடியே லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி வரல அப்படின்னா நீங்க கரெக்டா ஷார்ப் டைமுக்கு வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம வந்து டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஈவினிங் ஸ்லாட் மாதிரி ட்ரை பண்ணுங்க. காலையில ஸ்லாட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேருக்கு நீங்க புக் பண்ண போறீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பேஜ் போகும்போது அந்த ஸ்லாட் வேற ஒருத்தவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து வேற ஸ்லாட் சூஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு எரர் வந்து காட்டும். அது வந்து நிறைய டைம் காட்டுது. எனக்குமே அந்த எரர் எப்போ வருது அப்படின்னா நம்ம கம்மியான ஸ்லாட்டோ இல்ல மார்னிங் டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே, அப்போ நம்மளை விட இன்னும் செகண்ட் கணக்குல ஃபாஸ்டா புக் பண்றவங்களுக்கு அந்த ஸ்லாட் எல்லாம் புக் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மத்தியானத்துக்கு மேல இருக்க ஸ்லாட் இல்லைன்னா ஈவினிங் டைம் ஸ்லாட் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணியா 5 மணி அந்த மாதிரி ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட்டு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்லாட் செலக்ட் பண்றதை கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்ம நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதுல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்பர் ஆஃப் லட்டுஸ் வந்து இதுல அடிஷனலா ஆட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகக்கூடிய இந்த 300 தர்ஷன்ல நீங்க இந்த லட்டு வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் அதோட பேமெண்ட் எல்லாம் பண்றதை விட ஜஸ்ட் நீங்க டிக்கெட் மட்டும் புக் பண்ணிட்டு டைரக்டா கூட போய் வாங்கிக்கிறது பெஸ்டான ஆப்ஷன்.
இதுவுமே ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் சொல்லியிருந்தப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏன் வந்து எக்ஸ்ட்ரா லட்டு வந்து ஆட் பண்ண வேணாம்னு சொல்றாங்கன்ட்டு. ஆட் பண்ண வேணாம்னு நான் சொல்லல. பட் ஃபாஸ்டா புக் பண்ணும்போது இத ஒரு விஷயமா நீங்க ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது, சப்போஸ் பேமெண்ட்ல ஏதாவது எரர் வருது அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் அந்த விஷயத்த சொன்னேன். ஸோ இது 2வது விஷயம். அடுத்து புக்கிங்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, பிளிகிரிமோட நேம். நீங்க ஆதார் கார்டு வச்சு புக் பண்ண போறீங்களா, ஓட்டர் ஐடி வச்சு புக் பண்ண போறீங்களான்னு இன்னைக்கே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு வச்சு புக் பண்ண போறீங்கன்னா, அவங்களோட பேரு ஆதார் கார்டுல எப்படி இருக்கு, அவங்களுக்கு எத்தனை வயசு, அதே மாதிரி அவங்க மேலா ஃபீமேலா, அவங்க என்ன ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டா ஓட்டர் ஐடியா நீங்க சூஸ் பண்ணிட்டு அந்த ஐடி ப்ரூஃப் நம்பரை மட்டும் கரெக்டா என்ட்ரு பண்ணும். சப்போஸ் நான் வந்து ஃபாஸ்டா என்ட்ரு பண்றது இல்ல, உங்களோட பேரோ இல்லைன்னா ஏஜோ, மேலுக்கு ஃபீமேல் இந்த மாதிரி நான் மாத்தி போட்டுட்டேன்னா கூட தப்பு கிடையாது. பட் ஐடி ப்ரூஃப் நம்பர் மட்டும் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. மொபைல்ல புக் பண்றவங்க நான் சொல்ற இந்த ஆப்ஷனை நீங்க சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் பண்ற வேலையே கிடையாது. காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல உங்களோட புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். உங்க மொபைல்ல வந்து ஒரு நார்மல் மெசேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப் மெசேஜோ எது வேணாலும் ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம நியூ மெசேஜ் வந்து டைப் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த மெசேஜ்ல போயிட்டு நீங்க அதுல மெசேஜை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க, இந்த இடத்துல என்டர் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு கீபோர்டு இந்த மாதிரி காட்டும் இல்லையா, இதுல வந்து ஒரு சில மொபைல்ல 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை நீங்க கிளிக் பண்ணாலும் இல்லைன்னா கிளிப் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது CLIP போர்டு, கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க யூஸ் பண்றக்கூடிய மொபைலை பொறுத்து நீங்க இந்த ஆப்ஷன் வந்து பாத்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா இதுல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளிப் போர்ட்ல போயிட்டு வந்து இதை ஆன் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த சைடு ஆஃப்ல இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிட்டு பக்கத்துல பாருங்க பென் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிளஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ பெண்ணை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை பிளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் அ நியூ ஐட்டம் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளிகிரிமோட நேமை நீங்க சர்வ் பண்ணிக்கணும். அதாவது இதுல என்டர் பண்ணிட்டு சர்வ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கிளிப்போர்ட்ல அது வந்து சர்வ் ஆயிடும். அதே மாதிரி வந்து அவங்களோட ஏஜ், அவங்களோட ஆதார் நம்பரா, ஓட்டர் ஐடி நம்பரா எல்லாமே நீங்க வந்து இந்த மாதிரி என்டர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க புக்கிங் பண்றப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு நம்ம போய் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபீல்டை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கிளிப்போர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப பாருங்க உங்களுக்கு கிளிப்போர்ட்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளிப்போர்டு வரும். அப்போ வந்து அந்த கிளிப்போர்ட்ல நம்ம சர்வ் பண்ணிருக்க டீடைல்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ எந்த காலத்துக்கு எந்த டீடைல் நீங்க கொடுக்க போறீங்களோ அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு டைப் பண்ற டைமோ இல்லைன்னா வந்து நீங்க பார்த்து என்டர் பண்ற டைம் எல்லாமே சேவ் தான். கீழே இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். எந்தெந்த இடத்துல எனக்கு எது வேணுமோ நான் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து என்டர் வந்து ஆகிரும். இது எல்லாமே எனக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சர்வ் பண்ணி வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா, பேமெண்ட் டைம்ல எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்க ரீட்ரை கொடுத்துட்டே இருங்க. சில டைம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். எனக்கும் நிறைய டைம் நடந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 6 டைம் 7 டைம் 8 டைம் ரீட்ரை கொடுத்துட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு, இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் டேட்டா என்டர் பண்றதை சொல்லிட்டேன். அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து வரும். இப்போ நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதுல நம்ம எத்தனை பேருக்கு புக் பண்ண போறோமோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். இங்க இந்த இடத்துல பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கான பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து யூபிஐ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல யூபிஐ ஐடி என்டர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்து நம்ம யூபிஐ ஐடியில ரிக்வஸ்ட் வந்திருக்கும், அதை அக்செப்ட் பண்றது மூலமா நம்ம பே பண்றது. நெக்ஸ்ட் கிரெடிட் டெபிட் ஏடிஎம் கார்டு. ஸோ கிரெடிட் டெபிட் ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களோட கார்டுக்கு மேல இருக்கும் பாத்தீங்களா, அந்த நம்பர் என்டர் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க கார்டுல, அதை கொடுத்துட்டு கார்டுக்கு பேக் சைட்ல சிவிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்களோட நேம் வந்து கார்டுல எப்படி இருக்கோ அந்த மாதிரி என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூன்ற ஆப்ஷன் வரும். அந்த கண்டினியூ ஆப்ஷன்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இது வந்து கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு. ஸோ உங்களோட கார்டு நம்பர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எவ்வளவு பே பண்ண போறோம், இந்த இடத்துல ஓடிபி அப்படின்றது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ சப்போஸ் நமக்கு பேமெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிடும். இந்த மாதிரி தான் பேமெண்ட் வந்து பண்றது. ஸோ இதுவே நெட் பேங்கிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க் அப்படின்ற நெட் பேங்கிங் ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அந்த பேங்க் நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகிட்டு நம்ம போயிட்டு நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நெட் பேங்கிங் லாகின் பண்ணி அதுல டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுத்து
அண்ட் ஓடிபி என்டர் பண்ணி தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதுல இருக்க ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு யூபிஐ, அதே மாதிரி கிரெடிட் டெபிட் கார்டு. சில டைம் யூபிஐல அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து புக் ஆகாட்டியும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. கிரெடிட் டெபிட் கார்டும் அதே மாதிரி ஆச்சுன்னா ரீஃபண்ட் வந்து வரும். ஸோ அதனால எந்த பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு எரர் வருதோ அதை விட்டு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த டிக்கெட் புக்கிங்ல இருக்கக்கூடிய பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். இதுல வந்து நம்ம புக்கிங் டிப்ஸ்ல மெயினா ஃபாலோ பண்ணக்கூடியது முன்னாடியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து வெப்சைட்ல வெயிட் பண்றது. நெக்ஸ்ட் ஒன்னு யார் யாருக்கு புக் பண்ண போறீங்களோ அவங்க டீடைல்ஸ் எல்லாம் சர்வ் பண்றது. கம்ப்யூட்டர்ல பண்ண போறீங்க அப்படின்னா நோட் பேட்ல வந்து நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க டைப் பண்ணி சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். மொபைலா இருந்தா அப்படின்னா நீங்க கிளிப் போர்ட்ல சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி தான் புக்கிங் வந்து இருக்கும். இதுல வந்து டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். மற்றபடி வந்து எந்த ப்ரூஃபும் நம்ம அப்டேட் பண்ணணும், ஃபோட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 300 தர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புக்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. 2 மொபைல் இருந்துச்சுன்னா 2 மொபைல்லையும் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு எந்த டேப்ல கம்மியாக கிடைக்குதோ அந்த டேப்ல போயிட்டு புக் பண்ணுங்க. ஸோ 2 மொபைல் யூஸ் பண்ண போறீங்கன்னா 2 மொபைலையும் இன்ஃபர்மேஷனை சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் கிடைச்சாலும் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் புக் பண்ண முடியும். நீங்க எத்தனை பேருக்கு புக் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மொபைல் நம்பர் வந்து வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு நபர்ல இருந்து மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் தான் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி புக் பண்ண முடியும். லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் அந்த மொபைல் நம்பருக்கு கிரியேட் பண்ணியிருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. இல்லாம நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு நியூ மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இப்ப மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி புக் பண்ண ஆப்ஷன் வந்ததுல இருந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எமர்ஜென்சி டவுட் அப்படின்னா டெலிகிராம்ல சொல்லுங்க. நான் டெலிகிராம் வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கிடையாது. பட் டெலிகிராம் அப்படின்னும் போது அதுல வந்து நம்மளோட நண்பர்கள் வந்து ஆன்லைன்ல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட்டை நான் திரும்ப படிச்சுட்டு தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு உடனே டவுட்டை கிளியர் பண்றதுக்கு டெலிகிராம் இருந்தா நம்ம அதுல ஆன்லைன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நானுமே பார்த்துட்டேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுப்போம். அதுக்காக தான் நான் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து டெலிகிராம் யூஸ் பண்றோம் அப்படின்றனால ஒரு கம்யூனிகேஷனுக்கு நம்மளால பண்ண முடியும். அதுல வந்து நம்ம கால் பண்ணி பேசலாம், பிரைவேட் மெசேஜ்ல வந்து மெசேஜ் பண்ணி கேட்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் இதுல கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு ரிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ வேற எந்த ஆப்ஷனும் இல்லை இல்லையா? அதுக்காக தான் அதை சொல்லியிருக்கேன். ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.